ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜாக் தன்னுடைய மனைவி நிமித்தம் ரொம்பவே வருத்தப்பட்டார். எதற்கு அப்படின்னா, அவளுக்கு நல்லதொரு வேலை இல்லாதனால எல்லாருமே அவளை சுற்றிலுமே ரொம்ப நெருக்கடை கொடுத்தாங்க. அவளுக்கு அது மனதில் ரொம்பவே பாரமாக அழுத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஜாக் ஒரு நாள் அவங்க மனைவி கிட்ட இப்படி சொன்னார், இங்கே பாரு, வாழ்க்கையில் நமக்கான ஒரு நேரம் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் பொறுத்துட்டு ஓடிட்டே இரு. கர்த்தர் உனக்குன்னு ஒரு நியமிச்சிருக்கிற ஒரு நாள் வரும்போது நீயும் நல்ல சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொன்னதும் ஜாக்கோட மனைவி கண்களில் கண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஜாக்கோட மனைவி சொன்னாங்க, எல்லாருமே என்னெல்லாமோ சொல்லி கரிச்சு கொட்டினாங்கல்ல, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு பக்கபலமாக இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எனக்கு இனி வேலையே கிடைக்காது, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு என்னுடைய மூஞ்சிக்கு நேராகவே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஜாக் சொன்னார், கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் ஒரு நாள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால் நாம் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த காலத்தை நல்ல விதமாக பொறுமையாக நம்ம ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே நம்மளை வேண்டா வெறுப்பாக பார்த்தாலும் என்ன, நம்ம கர்த்தர் நம்மளை வேண்டா வெறுப்பாக பார்க்கலையே. அவர் இது நாள் வரைக்கும் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக நடத்தி கொண்டு வந்தார்னு உனக்கு தெரியும் தானே. எத்தனை காரியங்களில் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். அதனால் அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் எனக்கு இந்த மாதிரியான திட நம்பிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உன்னுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஜாக்கோட மனைவியோட இருதயத்திலையும் விசுவாசம் நல்ல விதமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் காதே கேட்காத மாதிரி அப்படியே நடந்து கொண்டாங்க. மிகவும் பொறுமையாக இருந்தாங்க. நல்ல விதமாக கர்த்தர் நியமிச்சிருக்கிற அந்த நாட்களில் அவங்களுக்கான வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா பேசின எல்லாரோட வாயும் அப்படியே அடைக்கப்பட்டுச்சு. ஆனால் ஜாக்கோட மனைவியும் யாரையுமே காயப்படுத்தாமல் அந்த வேலையில் நல்ல விதமாக அவங்க இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நிறைய காரியங்களில் நமக்கான ஒரு நேரம் வர வரைக்கும் சிலதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு ஓடித்தான் ஆக வேண்டியது இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை நம்மளுடைய இருதயத்தில் துவக்கவும் முடியும், அதை முடிச்சுக்கவும் முடியும். அதனால் நாம் கர்த்தர் நியமிச்சிருக்கிற இந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடுறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.